தொண்டர்கள் வருவது, பாதுகாப்பு, காரணம், கருத்துக்கள் பேசுவது, அதை பற்றி நான் சொல்ல விரும்பலைங்கன்னா இருக்கலாம். இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் என்ன பிக் பண்ணுறாங்க, அந்த செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டியில் என்ன யோசிக்கிறாங்க, இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்குங்கன்னா. பட் நான் விஜய் அவர்களுக்கும் இதே தான் சொல்கிறேன், அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு இதே தான் சொல்கிறேன். மாற்று கருத்து பேசக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோமே, அப்போ நமக்கும் விஜய் அவர்களுக்கும் உறவா? நிச்சயமாக கிடையாது. அப்போ நமக்கும் செங்கோட்டையன் அண்ணனுக்கும் உறவா? நிச்சயமாக கிடையாது. இது வந்து அந்த ரீதியில் தான் நீங்கள் பார்க்கணுங்க. மேடம் கேளுங்க மேடம். மேடம் இன்னவே எல்லா அரசியல் கட்சிகளும் அவர்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சிட்டாங்கன்னா மக்களுக்கு அது ரொம்ப சௌரியமாக போயிடும். சகோதரர் விஜய் அவர்களாக இருந்தாலும் கூட அரசியல் எதுக்கு வந்திருக்காங்க, யாரை எதிர்க்கிறாங்க, என்ன காரணத்துக்கு இங்கே அரசியல் பண்ணுறாங்க, அந்த நிலைப்பாட்டை தெரிவிக்கணும். அதனால் சகோதரர் அவர்கள் விஜய் அவர்கள் நிலைப்பாட்டை தெரிவிச்சுக்கிறாங்க, நான் வரவேற்கிறேன், நோ ப்ராப்ளம். இதுக்கு தான் அரசியல் வந்திருக்கேன். பட் நாங்கள் திமுகவையும் எதிர்க்கின்றோம், இப்படித்தான் எதிர்க்கிறோம். அதாவது திமுகவை எதிர்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையும் திமுக கொள்கையும் 1008 வித்தியாசம் இருக்குது. திமுக 2 மொழி, நாங்கள் 3 மொழி பேசுகிறோம். திமுக நீட்டு வேண்டாம், நாங்கள் நீட்டு வேண்டுன்னு சொல்கிறோம். திமுக வக்ஃப் போர்டுக்கு எதிரி, நாங்கள் வக்ஃப் போர்டு வேணும்னு சொல்கிறோம். இது எதிர்ப்பு, அதாவது கொள்கை ரீதியான எதிர்ப்பு. அதனால் இன்றைக்கி மக்கள் அரசியல் கட்சிகளை பார்ப்பாங்க. வெறுமனே எதிர்க்கிறீங்களா, பேச்சுக்காக எதிர்க்கிறீங்களா, இல்லை எதிர்க்கிறீங்கன்னா உங்களுடைய கொள்கை அடிப்படையிலே மாறுபட்ட கொள்கையா, இது மக்கள் பார்ப்பாங்க. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு என்பது அடிப்படையிலே மாறுபட்ட கொள்கையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் எதிர்த்து கொண்டிருக்கின்றோம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து 4000 கோடி தரல சொல்லி போராட்டம் இல்லை, பல இடத்துல வந்து மக்களை வந்துட்டு கிராம சபைன்னு சொல்லி தவறான ஒரு விஷயத்தை சொல்லி வந்து கூட்டியிருக்காங்க. அண்ணா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்கண்ணா, நான் பதில் சொல்கிறேங்கண்ணா. அண்ணா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேங்கண்ணா, நல்லா எழுதி வச்சுக்கங்கண்ணா. எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறத, எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க நீங்கள் பார்க்கணுங்கண்ணா. ஆனால் அதாவது நான் சொல்கிறது நல்லா கேட்டுங்கண்ணா, தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலங்கள் இந்தியாவில் நிறையா இருக்குங்கண்ணா. தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள் நிறையா இருக்குங்கண்ணா. தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள். இன்றைக்கி இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய நிதி நான் படிக்கிறேங்கண்ணா. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும், ஆந்திர பிரதேச பொறுத்த வரைக்கும் 2021-22 மேடம் நான் சர்க்குலேட் பண்ணுறேன், நீங்கள் நோட்ஸ் பெருசாக எடுக்க வேண்டாம், உங்களுக்கு அந்த டேட்டா கைக்கு வந்துடும். 21-22, 22-23, 23-24, 24-25 4 வருஷங்கண்ணா. 4 ஆண்டுகள் ஆந்திராவுக்கு மொத்தமாக நாம் கொடுத்திருப்பது 30,063 கோடி. பீகார் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம், கிராம பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம்,